வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேர. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் கியர் ஸ்டாமர். தொழிற்கட்சி ஆட்சியில் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு முயற்சிகளுக்கு சாத்தியம். தொழிற்கட்சியின் வெற்றியுடன் ஈழத்தமிழ் பூர்வீக உமா குமரனுக்கும் பிரித்தானியாவில் புதிய பதிவு. அமோக வெற்றியுடன் நாடாளுமன்ற உறுப்பினரானார். வடக்கின் மருத்துவத்துறை முறைகேடுகளை அம்பலப்படுத்திய மருத்துவர் மீது தாக்குதல். உடனடியாக தலையிட்டது மனித உரிமை ஆணைக்குழு. தமிழக கடற்தொழிலாளர்களின் இலங்கை அத்துமீறல்கள் குறித்து பேச இந்தியா அழைப்பு. இந்திய வெளியுறவு அமைச்சர் டெல்லிக்கு அழைப்பதாக கூறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. திருமலையில் இரா சம்பந்தனின் உடலத்துக்கு நேரடி அஞ்சலி. இறுதி நிகழ்வுக்கு ஆட்களை திரட்ட தமிழரசு கட்சி முனைப்பு. பிரான்சில் தீவிர வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தால் ராஜதந்திர உறவுகள் சீர்குலையும். வாக்களிப்புக்கு ஒரு நாள் இருக்கும் நிலையில் ஜெர்மனி எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரித்தானிய பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தொழிற்கட்சி இன்று பகல் புதிய ஆட்சியை அமைத்ததை அடுத்து பிரதமர் கியர் ஸ்டாமர் தனது முதலாவது உரையை வழங்கியுள்ளார். தற்போது அவரது தலைமையிலான புதிய அமைச்சரவையை உருவாக்கும் துரிதமான நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும் போது நிழல் அமைச்சு பொறுப்புகளை வகித்தவர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு அதே பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நேற்று இடம்பெற்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும் தோல்வியடைந்த நிலையில் இன்று முற்பகல் பிரதமர் ரிஷி சுனக் தனது பதவி விலகல் கடிதத்தை மன்னர் சார்ல்ஸிடம் வழங்கியுள்ளார். இதையடுத்து புதிய அரசாங்கத்தை அமைக்குமாறு தொழிற்கட்சி தலைவர் கியர் ஸ்டாமருக்கு மன்னர் அழைப்பு விடுத்ததை அடுத்து பிரதமர் கியர் ஸ்டாமர் தலைமையிலான புதிய அரசாங்கம் அமைந்துள்ளது. பிரித்தானியாவில் மொத்தமாக உள்ள 650 நாடாளுமன்ற தொகுதிகளில் 412 இடங்களில் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமர் சர் கியர் ஸ்டாமர் தலைமையில் புதிய அரசாங்கம் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் வேளையில் மன்னர் சார்ல்ஸை சந்தித்த தொழிற்கட்சி தலைவர் கியர் ஸ்டாமர் தனது புதிய அரசாங்கத்தை பொறுப்பேற்று பிரதமராக பதவியேற்றிருந்தார். அதன் பின்னர் தனது புதிய வதிவிடமான பிரித்தானிய பிரதமர்களின் பாரம்பரியமான நம்பர் 10 வதிவிடத்துக்கு திரும்பிய அவர் தொழிற்கட்சி ஆதரவாளர்களால் அங்கு வரவேற்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் பிரித்தானியாவின் பிரதமர் என்ற பொறுப்பில் அவர் தனது முதலாவது உரையை நாட்டுக்கு வழங்கினார். கட்சி அரசியலுக்கு அப்பால் நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்த அவர் படிப்படியாக இன்றிலிருந்து மாற்றங்கள் உருவாக்கப்படும் எனவும் குறிப்பாக நாட்டின் பொது சேவை சீரமைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். கியர் ஸ்டாமர் தனது உரையை வழங்கிய போது நம்பர் 10 வதிவிடத்தை சுற்றி ஏராளமான தொழிற்கட்சியின் ஆதரவாளர்கள் சூழ்ந்திருந்தனர். முன்னதாக கியர் ஸ்டாமர் வழங்கிய வெற்றியுரையில் நாட்டை மாற்றிக்கொள்ளும் வகையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அத்துடன் தமக்குரிய மக்கள் ஆணை ஒரு பெரிய பொறுப்புடன் வருவதாகவும் குறிப்பிட்டார். தற்போது கியர் ஸ்டாமரின் புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும் போது நிழல் அமைச்சு பொறுப்புகளை வகித்தவர்களுக்கு தற்போது நிஜமான அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அது 120 இடங்களை மட்டுமே தக்க வைக்க முடிந்ததால் தமது 14 ஆண்டுகால ஆட்சியை இன்று காலையுடன் அது முடிவுக்கு கொண்டு வந்தது. இதனடுத்து தான் இந்த தேர்தலில் 412 ஆசனங்கள் என்ற மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்று டோனி பிளேயரின் தலைமையில் 1997 ஆண்டில் தொழிற்கட்சி பெற்ற வெற்றியை கியர் ஸ்டாமரின் தலைமையிலான தொழிற்கட்சி இந்த ஆண்டு சமப்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னர் பிரித்தானியாவில் 7வது முறையாக தொழிற்கட்சியின் ஆட்சி உருவாகியுள்ளது. முன்னதாக இன்று முற்பகல் பிரதமர் ரிஷி சுனக் தனது பதவி விலகல் கடிதத்தை மன்னர் சார்ல்ஸிடம் வழங்கிக் கொள்ள முன்னர் நம்பர் 10 வதிவிடத்தின் இறுதி நாளான இன்று தனது பிரியாவிடை உரையை வழங்கியிருந்தார். அவர் தனது உரையில் இந்த தேர்தலில் தமது கட்சி அடைந்த தோல்விக்கு மன்னிப்பு கோரியதுடன் பாரம்பரியமாக புதிய ஆட்சி தரப்புக்கும் புதிய பிரதமருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இதன் பின்னர் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு சென்று தனது பதவி விலகல் கடிதத்தை மன்னர் சார்ல்ஸிடம் வழங்கினார். அதன் பின்னர் தான் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் அழைப்பு மன்னர் சார்ல்ஸிடமிருந்து கியர் ஸ்டாமருக்கு கிட்டியிருந்தது. கியர் ஸ்டாமரை பொறுத்தவரை கடந்த 2 வருடங்களில் பிரித்தானியாவில் பிரதமர் பொறுப்பை ஏற்ற 4வது நபராக பதிவாகியுள்ளார். ஆயினும் இந்த முறை அவருக்கு இந்த ஆட்சி முழுமையான ஒரு ஆட்சியாக அமையும் என்ற நம்பிக்கைகள் தலைதூக்கியுள்ளன. கன்சர்வேட்டிவ் கட்சி தனது வரலாற்றில் மிக மோசமான தோல்வியை தழுவியுள்ளது. முன்னாள் பிரதமர் லிஸ் ட்ரஸ், பாதுகாப்பு அமைச்சர் கிராண்ட் ஷெப்ஸ், கட்சியின் எதிர்கால தலைவராக வருவார் என கணிக்கப்பட்ட பெனி மோர்டன், ஜெப் ரீஸ்-மோக் உட்பட்ட பல நட்சத்திர கன்சர்வேட்டிவ் முகங்கள் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவின.
இதேபோல இந்த தேர்தலில் லிப்டெம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியும் பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் SNP எனப்படும் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி ஏற்கனவே தம்மிடம் இருந்த பெரும்பாலான இடங்களை தொழிற்கட்சியிடம் இழந்துள்ளது. இந்த தேர்தலில் புதிய கட்சியாக உருவாக்கப்பட்ட ரிஃபார்ம் UK எனப்படும் நைஜல் ஃபராஜின் கட்சி 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. அதேபோல பசுமை கட்சியும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. ஆக மொத்தம் தனது 20 மாத கால பிரதமர் பொறுப்பிலிருந்து ரிஷி சுனாக் வெளியேறியிருக்கிறார். புதிய பிரதமராக நம்பர் 10 வதிவிடத்தில் பெரும் நம்பிக்கையுடனும் கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த 14 ஆண்டுகளாக செய்த ஆட்சி தவறுகளை திருத்த போவதான உறுதிமொழியுடனும் தொழிற்கட்சி புதிய ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் தொழிற்கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற உமா குமரன் தனது வெற்றிக்காக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்ததுடன் தான் எப்பொழுதும் மக்களின் பிரதிநிதியாக குரல் கொடுக்க போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இதுவரை ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட இளம் நாடாளுமன்ற உறுப்பினராக எவரும் பதவி வகிக்காத நிலையில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக உமா குமரன் பதிவு பெற்றுள்ளார். கனடாவிற்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். அந்த வகையில் ஸ்டாஃபோர்ட் அண்ட் பாஃப் பகுதியில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் 19,145 வாக்குகளுடன், அதாவது 44.1% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். எனினும் சட்டன் அண்ட் சீம் தொகுதியில் போட்டியிட்டு இன்னொரு ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளரான கிருஷ்ணி ரிஷிகரன் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார். எனினும் அவருக்கு 8,430 வாக்குகள் கிட்டியுள்ளன. இதேபோல 2015 ஆண்டு முதல் பிரிட்டில்ஸ் மேற்கு தொகுதியை பிரதித்துவப்படுத்திய இன்னொரு ஈழத்தமிழர் சார்புமுகமான தங்கம் டெபோர்னரை பசுமை கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார். எனினும் தங்கம் டெபோர்னருக்கு 14,132 வாக்குகள் கிட்டியிருந்தன. தங்கம் டெபோர்னர் வெற்றி பெற்றிருந்தால் புதிய அரசாங்கத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார். கடந்த 2015 இடம்பெற்ற பிரித்தானிய பொது தேர்தலில் உமாகுமரன் தான் பிறந்து வளர்ந்த ஹரோவின் கிழக்கு தொகுதியில் தொழிற்கட்சி சார்பாக களம் இறங்கினாலும் அப்போது வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். இதனால் இந்த முறை புதிய தொகுதியாக உருவாக்கப்பட்ட ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் பாஃப் அவருக்கு இப்போது வெற்றியை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை நிலவரங்களில் புதிய தொழிற்கட்சி கவனம் எடுக்கும் எனவும் ஏற்கனவே உறுதியளித்த விடயங்களை அது நிறைவேற்றும் எனவும் தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பின் தலைவர் சென் கந்தையா தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் ஆட்சி மாற்றம் இலங்கையிலும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் என நம்பப்படும் நிலையில் புதிய ஆட்சி இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்திலும் எதிர்வரும் மாதங்களில் தலையீடு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று பிரித்தானியாவில் நடைபெற்ற பொது தேர்தலின் முடிவுகள் அனைத்தும் வந்துவிட்டன, 2 ஆசனங்களை தவிர. இதில் முக்கியமான முடிவு என்னவென்றால் கிட்டத்தட்ட 412 ஆசனங்களை தொழிற்கட்சி பெற்றுள்ளது. அது முதல் இருந்ததை விட 221 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இது ஒரு முக்கியமான திருப்பமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய நம்பிக்கையும். எங்களை தமிழரை பொறுத்தவரையில் இதில் முக்கியம் என்னவென்றால் இந்த வெற்றியின் பின் பேசிய பார்ட்டியின் தலைவர் கியஸ்டாமா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுவதை டெலிவர் பண்ணுவதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்றும், நாடு நம்பர் 1 பின்னர் தான் கட்சி என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அவர் அந்த சொன்ன உறுதிமொழியை காப்பாற்றுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கையாகும். இதில் என்ன முக்கியம் என்றால் இந்த இவன் தமிழ் சொல்லிய, அதாவது நாங்கள் மிக கஷ்டமாக பாடுபட்டிருந்தோம் இந்த பிரித்தானியா தேர்தலில் தொழிற்கட்சி பெற வேண்டும் என்று. ஏனெனில் 14 ஆண்டுகளாக இருந்த கட்சி குறிப்பிட்டவாறு டேஞ்சிபிளாக எதையும் டெலிவர் பண்ணவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. எனவே நாங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், இந்த வருகின்ற 100 நாட்களில் டெலிவர் பண்ணுவது என்று சொன்ன அந்த சாங்ஷனை டெலிவர் பண்ணுவது மாத்திரமல்ல, வருகின்ற 5 வருடத்துக்குள் இந்த இனப்பிரச்சனைக்குரிய தீர்வை காண்பதற்கு ஒரு சஸ்டைனபிளான ஒரு தீர்ப்பை கொண்டு வருவதற்கு பாடுபட வேண்டும், உழைப்போம் என்று கூறிக்கொண்டு, அதே போலத்தான் ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அங்கு மக்களுடைய நலன்களை கவனியாது தங்கள் நலன்களை கவனித்தால்
இதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னவென்றால் மக்கள் அங்கு தாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு சஸ்டைனபிள் பீஸ் அடைவதையும் கைவிட்டு சிங்கள அரசாங்கங்களுக்கு புறத்தால் போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. எனவேதான் தமிழ் அரசியல் தலைவர்கள் இதனை ஒரு பாடமாக கற்று உடனடியாக இங்கு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தொழிற்கட்சி இன்று முதல் அவர்களை அரவணைத்து அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்து, நான் முதல் குறிப்பிட்டவாறு பக்கத்து நாடான இந்தியாவுடனும் மற்றும் மேற்கு தேசத்தில் உள்ள முக்கிய நாடுகளான அமெரிக்கா, கனடா, யூரோப், ஜப்பான் போன்ற நாடுகளுடன் ஒன்றிணைந்து ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். எனவே நாங்கள், அதாவது தமிழ்ஸ் ஃபார் லேபர், அந்த லேபர் பார்ட்டியின் ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லமி அவர்களுடனும் மற்றும் கியசாமா பிரதம மந்திரி என்ற முறையிலும் மற்றவர்களுடன் சேர்ந்து இவற்றை டெலிவர் பண்ணுவதற்கு பாடுபடுவோம். அதே நேரத்தில் இன்று இந்த எலெக்ஷனுக்கு அடுத்த நாளாகிய இன்று தமிழ்ஸ் ஃபார் லேபர் சார்பில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் உங்கள் அமோக ஆதரவை வழங்கியதற்கு நன்றி கூறிக்கொண்டு, மிக மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால் உமாகுமரன் அவர்கள் மிகுந்த வாக்கு பலத்துடன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கிருஷ்ணி அவர்கள் தெரிவு செய்யப்படாதது ஒரு வருத்தத்தை கொடுத்தாலும் அவர் இதை ஒரு ஸ்பிரிங் போர்டாக பாவித்து அடுத்த முறை வெல்வதற்கு நாங்கள் ஆவண செய்வோம் என்று கூறிக்கொண்டு, இந்த எல்லா விதத்திலும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. தமிழ் மக்களினது மண்மீட்பு போராட்டத்தில் உயிரை துச்சம் என மதித்து தமது இன்னுயிர்களை ஈகம் செய்து தற்கொலையாளர்களின் நினைவு கூறும் நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. எனினும் தமிழர் தாயகத்தில் இந்த ஆண்டு தற்கொலையாளர்களின் நினைவு கூறும் எந்தவொரு அஞ்சலி நிகழ்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் துன்னாலையை பிறப்பிடமாக கொண்ட வல்லிபுரம் வசந்தன் என அழைக்கப்பட்ட கேப்டன் மில்லர் நெல்லியடி மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா படையினரின் முகாம் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தி வீரச்சாவடைந்தார். ஸ்ரீலங்கா ராணுவம் வடமராட்சி மீதான தாக்குதலை ஆரம்பித்த போது உயிரை தியாகம் செய்ய துணிந்த கேப்டன் மில்லர் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெடிபொருட்களை சுமந்து சென்று நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் நிலை கொண்டிருந்த ராணுவ முகாமில் குண்டை வெடிக்க வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார். இந்த தாக்குதலை தமிழீழ விடுதலை புலிகளின் முதலாவது தற்கொலை தாக்குதலாக வரலாற்றில் இடம் பிடித்தது. இதனால் முதலாவது தற்கொலையாளரான கேப்டன் மில்லரின் நினைவாக தமிழீழ விடுதலை புலிகளினால் வருடாந்தம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி தற்கொலையாளர்கள் நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டு வருடாந்தம் நினைவு கூறப்பட்டு வந்தது. எனினும் 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து தமிழர் தாயகத்தில் தற்கொலையாளர்கள் நாள் நினைவு கூறப்படவில்லை. நினைவேந்தல் நிகழ்வுகள் முழுமையாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. நல்லாட்சி அரசாங்கம் நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வுகளை கடைபிடிக்கும் விடயத்தில் மென்போக்கை கடைபிடித்த நிலையில் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களினால் அந்த நிகழ்வுகள் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிரான்சில் மண்மீட்பு போராட்டத்தில் தமது இன்னுயிர்களை ஈகம் செய்த தற்கொலையாளர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜவரோதயம் சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் தமது அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும் அஞ்சலி நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகின்றது. கொழும்பில் கடந்த 30ஆம் தேதி உயிரிழந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான இரா சம்பந்தனின் பூதவுடல் கொழும்பில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் சம்பந்தனின் பூதவுடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதனை அடுத்து இன்று காலை பலாலி விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பந்தனின் பூதவுடல் அங்கிருந்து இன்று காலை 10:30 மணியளவில் திருகோணமலை சீனக்குடா விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. ஸ்ரீலங்கா விமானப்படையினருடைய மரியாதையுடன் வாகன பேரணியாக பூதவுடல் இரா சம்பந்தனுடைய இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அத்துடன் பூதவுடலை சட்டத்தரணிகள் ஒன்று சேர்ந்து வாகனத்திலிருந்து இறக்கி மரியாதையுடன் வீட்டுக்கு கொண்டு சென்றிருந்தனர். இதனையடுத்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருகோணமலையில் 2 நாட்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரியைகள் நடைபெறவுள்ளன.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பல குறைபாடுகள் உள்ளதாக இந்த வைத்தியசாலையின் பதில் வைத்தியராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த நிலையில் வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் நேரடி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. அதே நேரம் சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் ஞா கிஷோர் இன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று பொதுமக்களோடும் வைத்தியசாலை நிர்வாகத்தோடும் கலந்துரையாடியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ச்சுனா ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டார். குறித்த வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு இன்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டிருந்தார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிலை விளக்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் அவர் தனது முகநூலில் காணொலிகளை வெளியிட்டிருந்தார். இந்த காணொலி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் VPSD பத்ரனு மற்றும் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் உள்ளிட்ட குழுவினர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று ஆராய்ந்துள்ளனர். இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை ஊழியர்கள் தனக்கு ஆதரவு தெரிவித்ததாக அந்த வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கூறினார். ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸ்ல 100 விதமான டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லை, 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒளிஞ்சு நிற்கணுமாங்க. மிச்சம் ஒரு 3-4 பேர் டாக்டர் இந்திர உமர், டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கள டாக்டர் அப்படியே பயந்து தான் இவைய வெரைட்டி டாக்டர் மயூரன் சொல்லி என்ன கிடைச்ச வீடியோ எல்லாம் போட்டு அவர் வந்து பயந்து வெரைட்டி தான் நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம். 30 மந்தங்கள பிடி வந்து என்ன கேட்டவர் இன்னொரு புதுசாக MS வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களாண்டு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியேற போயிடாது, நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னால் விடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு ரூம் கொடுத்தேன். அதே பிறகு அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார் தந்த ராஜகாரிய பாத என்றால் அரசாங்க வேலையை வந்து நான் தடுத்தினான். நான் ஒன்றுமே தடுக்கிறேன், நான் படுக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும். மற்றது நான் கொழும்புல அடிச்சு கேட்டேன், கொழும்புல சொன்னேன் என்ன அப்படியே இருக்க சொல்லி. நான் எனக்கு அப்பாயின் பண்ண டாக்டராக என்ன போச்சு ஹெல்த் செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது வந்து அடிஷனல் செக்ரட்டரியா இருக்கலாம், அல்லது MS பண்ணா இருக்கலாம். எனக்கு போச்சு நான் போய் ஒரு பிரச்சனையும் இல்லை, சமத்துக்கு நான் தேவையில்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா நான் போயிடுவேன். நான் இது இங்க நடந்த சனி ஊழல் வாழையில் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 40 கடிதம் அடிச்சு கொடுத்துருக்கேன். ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கனவேரஞ்சிய வந்து இதில் பண்ண கன விஷயம் இருக்கு. நான் வேணுமெண்டா ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கறதாங்க. இன்றைக்கு வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ட்ட கேட்டவே உங்களோட டாக்டர்ஸ் வேண்டாம்னு சொன்னா MS வேண்டாமண்டா கையெழுத்துங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையெழுத்தையில. அப்புறம் வேணுமெண்டா கையெழுத்துனா முழு ஸ்டாஃபும் கையெழுத்தினவே. நான் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணினேன். அதே பிறகு வேறு சிங்களத்தில் காய்ச்சி என்ன டிரான்ஸ்லேட் பண்ணு சொன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணினேன். கடைசி என்ன கேட்டது வந்து இன்னொரு MS இருக்க வர்றீங்களான்னு. நான் இருக்க வரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன போக சொல்றதுக்கு நான் கடிதம் பண்ணு. இப்படி தான் நீங்கள் இப்போ வெளியே விட்டு வெளியே போகணும்னு சொன்னா கடிதம் கொடுக்க தானே வேணும். இல்லை வந்து அடிச்சதுல தோணும். நம்ம கடிதம் கேட்டு நான் கடிதம் இல்லை எந்த பேர்ல எழுதின ஒரு கடிதமும் இல்லை. அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான் அதாவது வந்து மற்ற MS அப்பாயின் பண்றதுக்கு கொழும்புல இருக்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒரு கடிதம் இல்லை. இவ கேட்ட கடிதம் அங்க இருக்கு, இன்னொரு அப்பாயின்மெண்ட் சொல்லி இவ கேட்டிருக்கேன். அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது. அங்க இருந்து ஒரு கடிதம் இங்க ஒரு வரைக்கும் இல்லை. இவதான் மாத்த வழி கடிதம். இங்க கேசரன் ஐயா இருக்கட்டும் அல்லது புதுசா வந்தவருக்கு இவ்வளவு காசு கொடுக்க எனக்கு தெரியாது. நான் கண்ணால காணையில காணாத சொல்லக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது. இவ அனுப்ப வழி கடிதம். அதோட டாக்டர் மயூரனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வேன்னு சொன்னா இப்ப நான் பெறாட்டி, அதாவது நான் வெளியே போவாட்டி வர மாட்டேன் நிற்கணும். இதேவேளை சாவகச்சேரி பிரதேச மக்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை சந்திக்க சென்றபோது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளமையினால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இதேவேளை யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெறும் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சும் ஜனாதிபதியும் உடனடி கவனம் எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை கூறியுள்ளார். I was the DCC chairman.
பப்ளிக்கு ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய முழு சேவைகளை செய்யாதபடியாக தான் இப்போ இவர் வந்து செய்ய அந்த பப்ளிக் அதை ஃபீல் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் பண்ணணும் அந்த விஷயம். அடிபாடும் நடந்திருக்கு. என்னன்னா இல்லை உண்மையா இல்லை எனக்கு டூ மெனி ஸ்பாயிலர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு விட வேண்டிய சொன்னீங்கன்னா ஒரு எங்களை விட வேணும் வாங்க செய்யலாம் செய்யணும். நான் இதில் இப்போ என்ன ஒன்றும் செய்யலாம் இல்லைன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி என்ன கையில் இல்லாமல் போயிருக்கு. எனவே இன்ஃபார்ம் ஆஃபிஷியலி ஐ எம் சீயிங் வாட்ஸ் ஹேப்பனிங். இன்றைக்கு எனக்கு ஒரு டைம் தாங்க வேணும். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்கள் விவகாரத்தினை தீர்ப்பதற்கும் இந்திய வெளியுறவு அமைச்சர் இணக்கம் தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்ள புதுடில்லிக்கு வருமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் இணைத் தலைவர் ஆளுநர் PSM சால்ஸ் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத செயற்பாடுகள் காரணமாக பாதிக்கப்படும் தங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக போதிய கரிசனை வெளிப்படுத்தப்படவில்லை என்ற ஆதங்கத்தினை கடற்றொழிலாளர் பிரதிநிதிகள் வெளிப்படுத்தியிருந்தனர். அத்துடன் அண்மையில் இலங்கைக்கு வந்து இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்த போது கூட தமிழ் மக்களின் பிரதிநிதிகளினால் கடற்றொழிலாளர்கள் விவகாரம் பேசப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையிலேயே தனக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பில் கடற்றொழிலாளர் விவகாரம் விரிவாக பேசப்பட்டதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். விரிவான கலந்துரையாடல் மேற்கொள்ள புதுடில்லிக்கு வருமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த சமிந்த தயான் லேனவ என்பவருக்கும் தமது கட்சிக்கும் இடையில் எந்தவொரு தொடர்பும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த மனுவை தாக்கல் செய்த நபரை தமது கட்சியுடன் தொடர்புபடுத்துவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நபரை தம்முடன் தொடர்புபடுத்த முயற்சித்தவர்கள் வெறும் சேறு பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை தாக்கல் செய்த நபர் தேசிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினரின் உறவினர் என ஏனையவர்கள் கூறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த ரொஹான் பல்வத்த தலைமையிலான தேசிய அபிவிருத்தி முன்னணியின் உறுப்பினராக இருந்ததாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது என சுஜீவ சேனசிங்க கூறியுள்ளார். எனினும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினராக சமிந்த தயான் லேனவ உள்ளதாக கூறப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என கோரி சமிந்த தயான் லேனவ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரிக்கும் எனவும் சுஜீவ சேனசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே என உச்சநீதிமன்றம் முன்னர் தீர்ப்பளித்துள்ளதால் இந்த நிலையினை நீதிமன்றம் மாற்ற வாய்ப்பில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே இந்த மனுவை தாக்கல் செய்த சமிந்த தயான் லேனவ என்பவர் தம்மிடமோ அல்லது சட்டத்தரணிகளிடமோ ஆலோசனை பெறவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று சுட்டிக்காட்டியிருந்தது. அது மாத்திரமன்றி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஜனாதிபதி ஆதரவளிப்பதாகவும் அவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளமை மேலும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக தெளிவூட்டுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் 8ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இந்த மனுவை விசாரணை செய்வதற்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாமை பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய நியமித்துள்ளமை பேசுபொருளாகியுள்ளது.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதி குறித்து உச்ச நீதிமன்றத்தால் விளக்கமளிக்கப்படும் வரை தற்போது திட்டமிட்டபடி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் உத்தரவிடக் கோரி சமிந்த தயான் லேனவ என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித மலல்கொட, முர்து பெர்னாண்டோ, பிரீத்தி பத்மசுரசேன மற்றும் லு துரைராஜா ஆகியோர் விசாரணை செய்ய உள்ளனர். இதனிடையே இந்த மனுவை விசாரணைக்கு எடுக்காமலேயே தள்ளுபடி செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பல இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜித கேரத், கலாநிதி ஹரிணி அமரசூரிய, சோசலிச இளைஞர் சங்கத்தை சேர்ந்த எரங்க குணசேகர் ஆகியோர் இந்த இடையீட்டு மனுக்களை முன்வைத்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட குழுவினரும் இந்த இடையீட்டு மனுவை சமர்ப்பித்துள்ளனர். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தின் 3வது அத்தியாயத்தினூடாக அரசியலமைப்பின் 30வது சரத்து திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்களில் இருந்து 5 வருடங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இடையீட்டு மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்படி அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் இந்த வருடத்துடன் முடிவடைவதால் இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அவசியமாகும் எனவும் அவர்கள் தமது மனுவில் கூறியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரிய மனுவை சமர்ப்பிக்கும் போது தவறான தகவல்களை முன்வைத்து நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்த மனுதாரர் முயற்சித்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மனுதாரர் தனது கோரிக்கையினை நியாயப்படுத்துவதற்கான எந்தவொரு உண்மையான தகவல்களையும் முன்வைக்க தவறியுள்ளதாகவும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த மனு தொடர்பாக தலையிட்டு உண்மைகளை முன்வைக்க அனுமதிக்குமாறும் தாங்கள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்யுமாறும் இடையீட்டு மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் வேட்பாளராக களமிறங்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள விகாரை ஒன்றில் நடைபெற்ற விசேட வழிபாடுகளில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை எந்தொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுக்க இன்னும் காலம் உள்ளது. கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். நமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனினும் நாம் அவற்றை பொருட்படுத்தப் போவதில்லை. தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதாக தெரிவித்துள்ளார். அவருக்கு அதற்கான ஆற்றல் உள்ளது. அதனாலேயே அவர் தேர்தலில் களமிறங்குகின்றார். எனினும் நான் தேர்தலில் களமிறங்க மாட்டேன். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க தான் தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள பின்னணியிலேயே தம்மிக பெரேரா இன்று இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே இலங்கையில் உள்ள மிகப்பெரிய அரசியல் கட்சி. 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடையவே இல்லை. இது எமது பிரச்சனை. இதை அனைவராலும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை இதுவரை மக்களால் மேற்கொள்ள முடியாதிருக்கிறது. அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் தரப்பினர் இதுவரை பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான திட்டங்களை முன்வைக்கவில்லை. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் களமிறங்க நான் தயார். இதற்காக முன்னாயத்த பணிகளை நான் தனிப்பட்ட ரீதியில் தற்போது மேற்கொண்டு வருகிறேன். எனினும் எனது கட்சியே ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும். கட்சியின் தீர்மானம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருக்கிறேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் பொதுஜன பெரமுனவுடன் இணைய மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அழைப்பு விடுத்தமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி பொதுஜன பெரமுனவில் அங்கத்துவம் பெற்றால் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த அழைப்பு குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராக வேண்டும் என்பதற்காக அவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணையுமாறு கூறுவது முறையற்ற செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளாலும் ஆதரவளிக்கப்படும் ஒரு நபராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவார் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு தேசிய தலைவராக காணப்படும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தை குழப்ப பலர் முயற்சித்து வருவதாகவும் பாலிதரங்கே பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான கருத்துக்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் இதனால் தமது கட்சி தலைவரின் அரசியல் பயணம் நின்றுவிடப் போவதில்லை எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையிலான புதிய பொருளாதார திட்டங்கள் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் நாட்டு மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கு நற்செய்தி வழங்குவதாக கூறி நாடாளுமன்றத்தை கூட்டியிருந்ததாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் நற்செய்தி வர இன்னும் காலம் இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றில் அறிவித்ததாகவும் இவ்வாறான அனைத்தும் தற்காலிகமாக முன்வைக்கப்படும் கருத்துக்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு குறித்து தொடர்ந்தும் பேசப்பட்டாலும் அனைத்து கடன்களையும் மீள செலுத்துவதற்கான காலம் மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ச எத்தனை வருடங்கள் ஆனாலும் பெற்றுக்கொண்ட கடன்களை இலங்கை மீள செலுத்தியே ஆக வேண்டும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கமோ அல்லது எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கப் போகும் அரசாங்கமோ கடனை செலுத்துவதற்கு அதிக வருமானம் தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை முதன்மையாக கொண்டு இலங்கையின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தேவைகளுக்காக அரச ஊழியர்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மாகாண ஆளுநர்களினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக இடைநிறுத்தம் செய்யுமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென் மாகாண சபை ஆளுநர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன சட்டவிரோத நியமனங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக இடைநிறுத்துமாறும் நிலுவையில் உள்ள நியமனங்களை இடைநிறுத்துமாறும் மாகாண ஆளுநர்களுக்கு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா தேர்தல் சட்டம் நடைமுறையில் இருக்கும் வேளையில் இவ்வாறான பதவிகளை வழங்குவது சட்டவிரோதமானது என ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த 15 முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தென் மாகாண ஆளுநரின் ஒருங்கிணைப்பு பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் குறித்த செயற்பாடு தேர்தல் விதிகளை மீறும் செயல் என்பதால் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை தடுக்க தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக தலையிட வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் தேசிய மக்கள் சக்தி முறைப்பாட்டை செய்திருந்தது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி சுனில் வட்டகல, கட்சியின் செயலாளர் நிகால் அபேசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச ஆகியோரினால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசாங்கம் தமது தேர்தல் தேவைகளுக்காக அரச ஊழியர்களை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் மாகாண ஆளுநர்களினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக இடைநிறுத்தம் செய்யுமாறு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கைக்கு இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்து $5 பில்லியன் கடன் வட்டி நிவாரணம் கிடைக்க இருப்பதோடு வர்த்தக கடன் வழங்குனர்களின் இணக்கப்பாட்டின் பிரகாரம் $3 பில்லியன் கடன் வட்டி விடப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதனூடாக நாட்டு மக்களுக்கு $8 பில்லியன் நிவாரணம் கிடைக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குருநாகலில் இன்று நடைபெற்ற உரிமைய காணி உறுதி வழங்கும் திட்ட நிகழ்வில் கலந்துரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார்.
අපිට කිව්වා වන්දි ගෙවන්න. இலங்கை தற்போது பங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட்டுள்ளது. கடனை திருப்பி செலுத்த எமக்கு 4 வருட கால அவகாசம் உள்ளது. மேலும் சுமார் 6 வருடங்கள் மீதான சுமையுடன் கடனை செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். செலுத்த வேண்டிய வட்டியில் ஒரு தொகை வெட்டிவிடப்பட்டிருக்கிறது. அதனால் $5 பில்லியன் நாட்டுக்கு எஞ்சும். தற்போது தனியார் ஒப்பந்ததாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அதன்படி சுமார் $3 பில்லியன் குறைவடையும். எனவே நாம் செலுத்த வேண்டிய பணத்திலிருந்து மொத்தம் $8 பில்லியன் வெட்டிவிடப்படும். மேலும் தளர்வான நிபந்தனைகளின் கீழ் $2 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளன. அதில் சீனா, இந்தியாவின் உதவித்தொகைகள் அதற்குள் அடங்காது. இதன் மூலம் கடந்த 2 வருடங்களில் $8 பில்லியன் சேமித்துள்ளோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை நான் பொறுப்பேற்றதற்கு முன்னர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் காலத்தில் இந்தியா நமக்கு $3.5 பில்லியன் அமெரிக்க இலகு கடன் அடிப்படையில் வழங்கியது. மேலும் பங்களாதேஷ் $200 மில்லியன் வழங்கியது. பொருளாதார சிக்கல்கள் இருந்த போதிலும் நாம் $200 மில்லியன் திருப்பி செலுத்தியுள்ளோம். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நான் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. பெறுமதி சேர் வரியினை அதிகரிப்பது எளிதானது அல்ல. ஆனால் பொருளாதாரத்தை சீரமைக்க அதனை செய்ய வேண்டியிருந்தது. இலங்கையில் வரி செலுத்துவோருக்கான அடையாள இலக்கம் பெற்றவர்கள் வரி செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ள போதிலும் மாதாந்தம் $1,00,000 வருமானமாக ஈட்டாதவர்கள் குறித்த வரியை செலுத்த வேண்டியதில்லை என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த இலக்கத்தை பெற்றுக்கொண்ட அனைவரும் வரி செலுத்த வேண்டும் என செய்திகள் வெளியாக வரும் பின்னணியில் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக்கொண்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வரி செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திலிருந்து கடிதங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளமை தனது அவதானத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த குறுஞ்செய்திகள் மற்றும் கடிதங்கள் தொடர்பில் யாரும் பதற்றமடைய தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாதாந்தம் $1,00,000 வருமானமாக பெற்றுக் கொள்ளாதவர்கள் தமது வருமானம் தொடர்பில் அருகிலுள்ள தேசிய இறைவரி திணைக்களத்தின் கிளை அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் அறியப்படுத்த வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கையினை மேற்கொள்வதன் மூலம் தாம் வரி செலுத்த தேவையில்லை என்பதை தெரிவிக்க முடியும் என ரஞ்சித் சியம்பலாபிட்டிய கூறியுள்ளார். இலங்கையில் இதுவரை சுமார் 23 லட்சம் பேர் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 13 லட்சம் பேர் குறித்த அடையாள இலக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மாத இறுதிக்குள் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தை பெற்றுக் கொண்டுள்ளவர்களின் எண்ணிக்கையினை 73 லட்சமாக அதிகரிப்பதை இலக்காக நிர்ணயித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் இருந்து இளம்பெண் உள்ளிட்ட 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கிளிவட்டி பகுதியில் உள்ள பாலடிந்த கிணற்றிலிருந்து இளம்பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளிலிருந்து ஆண்கள் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மோதூர் கிளிவட்டி பகுதியில் பாலடைந்த கிணற்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக மோதூர் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்காக மோதூர் நீதிமன்ற அனுமதியை காவல்துறையினர் பெற்றிருந்தனர். மோதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னி பவுசான் முன்னிலையில் குறித்த கிணறானது இயந்திரம் மூலம் இன்று அகழப்பட்டது. இதன்போது சேருநுவர தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய நடேஷ்குமார் வினோதினி எனும் இளம்பெண் சேதமடைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த யுவதியின் கைப்பையும் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை தங்கநகர் கிராமத்தைச் சேர்ந்த குறித்த பெண் அயல் கிராமமான கிளிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய உதயகுமார் விஷ்ணுகாந்த் எனும் இளைஞரை காதலித்த நிலையில் கடந்த மே மாதம் மட்டக்களப்புக்கு சென்று வசித்து வந்துள்ளார். இதன் பின்னர் மே மாதம் 31ஆம் தேதி மாலை அழுது கதைத்த குரல் பதிவொன்றையும் குடும்பத்தாருக்கு அனுப்பியதோடு காணொலி அழைப்பில் குடும்பத்தாருடன் பேசிவிட்டு வீட்டுக்கு வருவதாக தெரிவித்திருந்ததாகவும் அதன் பின்னர் அவருடன் தொடர்பு இல்லாமல் போயிருந்ததாகவும் தெரிய வருகின்றது. இதனையடுத்து குறித்த காதலின் இலக்கத்திற்கு யுவதியின் குடும்பத்தார் பலமுறை முயற்சித்த போதும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி அழைப்பை
எடுத்து தான் வேலையில் நிற்பதாகவும் வீட்டுக்கு சென்று அக்காவுடன் பேச கொடுப்பதாகவும் குறித்த யுவதியின் தம்பியிடம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அவரது தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் யுவதியின் குடும்பத்தாரால் சேருவில மற்றும் மோதூர் காவல் நிலையங்களில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த யுவதி இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பெண் கொலை செய்து போடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் குறித்த கிணறானது ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அருகில் இருந்த குப்பைகளை கொண்டு மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. உயிரிழந்த யுவதி காதலனால் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் 25 வயதான காதலன் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வேலனை சுருவில் கடற்கரை பகுதியில் கடற்றொழிலாளர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று கரையொதுங்கியுள்ளது. வேலனை துறையூர் பகுதியினைச் சேர்ந்து 46 வயதான கடற்றொழிலாளர் ஒருவர் கடலுக்கு சென்ற நிலையிலேயே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துடன் முல்லைத்தீவு ஐயங்கன்குளம் காவல் பிரிவுக்குட்பட்டு அக்கராயன் குளத்தின் பின்பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் யாருடையது என இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை ஐயங்கன்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். பதுளை சொரணத்தோட்டையில் கனரக வாகனம் ஒன்றில் கவிழ்ந்ததில் குறைந்தது 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 3 படுகாயமடைந்து சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொன்றாகல ஹுலந்தாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 4 சொர்ணத்தோட்ட வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்தனர். பேருந்து தரிப்பிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்காக சென்று கொண்டிருந்த நிர்மாண நிறுவனம் ஒன்றின் பணியாளர்களே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தன்னபங்குவ பகுதியில் இருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து பதுளை காவல்துறை குழுவொன்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. எனினும் லொரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் காவல் பிராந்திய சிரேஷ்ட காவல் அத்தீட்சகராக சூரிய பண்டார இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட காவல்துறை அத்தீட்சகராக கடமையாற்றிய ஜெகத் விசாந்த் பிரதி காவல்துறை அதிபராக பதவி உயர்வு பெற்று சென்றமையினால் அவருடைய பதவி நிலைக்கு சூரிய பண்டார நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் மாதம்பே இரட்டைக்குளம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்து 26 பேரில் 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதியும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 70 வயதான மூதாட்டியும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். கண்டி அக்குரணி உணவகத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீயினால் மூடப்பட்ட கண்டி யாழ் பிரதான வீதி சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு பின்னர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சுமார் 6 மணியளவில் உணவகத்தில் பரவிய தீ அப்பகுதியில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் கட்டடம் மற்றும் நிறப்பூச்சு விற்பனை செய்யும் நிலையம் ஆகியவற்றுக்கு பரவியது. கண்டி மாநகர சபை மற்றும் மாத்தளை தீயணைப்பு படையினரின் முயற்சியினால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜொக்திய நடவடிக்கையின் 2ஆம் கட்ட நடவடிக்கை நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 1403 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 57 பேர் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் 1.86 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 782.7 கிராம் ஐஸ் மற்றும் 1.74 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் கேர் ஸ்டாமர். தொழிற்கட்சி ஆட்சியில் இலங்கையின் இனப்பிரச்சினை தீர்வு முயற்சிகளுக்கு சாத்தியம். தொழிற்கட்சியின் வெற்றியுடன் ஈழத்தமிழ் பூர்வீக உமா குமரனுக்கும் பிரித்தானியாவில் புதிய பதிவு. அமோக வெற்றியுடன் நாடாளுமன்ற உறுப்பினரானார்.
வடக்கின் மருத்துவத்துறை முறைகேடுகளை அம்பலப்படுத்திய மருத்துவர் மீது தாக்குதல், உடனடியாக தலையிட்டது மனித உரிமை ஆணைக்குழு. தமிழக கடத்தொழிலாளர்களின் இலங்கை அத்துமீறல்கள் குறித்து பேச இந்தியா அழைப்பு, இந்திய வெளியுறவு அமைச்சர் டெல்லிக்கு அழைப்பதாக கூறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. திருமலையில் இரா சம்பந்தனின் உடலத்துக்கு நேரடி அஞ்சலி, இறுதி நிகழ்வுக்கு ஆட்களை திரட்ட தமிழரசு கட்சி முனைப்பு. பிரான்சில் தீவிர வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தால் ராஜதந்திர உறவுகள் சீர்குலையும், வாக்களிப்புக்கு ஒரு நாள் இருக்கும் நிலையில் ஜெர்மனி எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.